இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இந்த ஒரு காணொலியில் ஹவுதிக்கள் தரப்புலேருந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க. ஏமனில் மட்டும் இல்லை, ஸ்பெயின் வரையும் தூரம் போய் அங்கிருந்தும் கப்பல்களையெல்லாம் இவங்க தாக்குறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் காரசாரமான ஒரு உரையை ஆற்றியிருக்கார். அதில் இஸ்ரேலை கிழித்து தொங்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதனுடைய சுருக்கத்தையும் பார்க்கலாம். அடுத்து இஸ்ரேல் இப்போது மறுபடியும் லெபனான் மேலே முழுநீள போரை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை குறித்து பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலே ஹமாஸ் தரப்புலேருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு ஜபாலியாவில் நாங்கள் எப்படி ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே போர் நிறுத்தம் சம்பந்தமாக சில விஷயங்கள் தகவல் வெளியாக இருக்குது. அதை பொறுத்தளவு பார்க்கும்போது ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள்லாம் படித்து பார்த்தோம், அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய சிஐஏல இருந்து தான் இந்த ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. பைடன் தான் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொப்போசல் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் கிளாரிட்டி பத்தலை, நாங்கள் பார்க்கணும், நீங்கள் கிளாரிட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம இதை பற்றி நம்ம நேற்று சொல்லும் போதே சொன்னோம். அதில் தேவையான அளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ பூசி முழுகிற மாதிரி தான் அவங்களுடைய எல்லா நிபந்தனைகளுமே இருக்கும். நேரடியாக எதையுமே பளிச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிரந்தர நிறுத்தம் தான், எல்லா படைகளையும் நாங்கள் வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. மக்களை நாங்கள் அந்தந்த பகுதிக்கு அனுமதிப்போம், டெய்லியும் 600 ட்ரக்குகள் உள்ள வரும், இதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னாலும் அதில் நிறைய விஷயங்கள் நேரடியா பேசாம இருக்குது. அப்படி நேரடியா பேசாம இருந்தா என்ன ஆகும்னா, ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பிணை கைதிகள் மாற்றியதுக்கு அப்புறம் இதை நாங்க சொல்லியே அதை நாங்க சொல்லியேன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அப்ப கண்டிப்பா அமெரிக்கா சப்போர்ட் தான் பண்ணும், சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிணை கைதிகளை வச்சிருக்க வரையும் தான் இவங்கனால பேச்சுவார்த்தைக்குன்னு போய் ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். இல்லாட்டினா பேச்சுவார்த்தைங்கிற பேச்சே இல்லாம போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹமாஸ்லர்களுக்குள்ள அதை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுல கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் அவங்க ஓகே சொல்லுவாங்க. இல்ல இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லாட்டினா அவங்க கண்டிப்பா ஓகே சொல்லவே மாட்டாங்க. நீங்க கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட அமெரிக்கா சைட்ல கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ஓகே தான், ஆனா முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிணை கைதிகளை வெளியிட்டு சொல்லுங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அந்த பிணை கைதிகளை சும்மா வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வரதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அவங்க எங்களுக்கு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் இல்லைன்னே சொல்லிட்டு போயிடலாம். பிணை கைதிகளை வெளியிட்டு வர சொல்லுங்க, நம்ம எல்லாமே பேசிக்கலாம், சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க முதலே பேசுங்க, கையெழுத்து போடுங்க, அப்புறம் தான் பிணை கைதிகள் வருவாங்க அப்படிங்கறதா ஹமாஸ் தரப்புல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை. 240 நாளா இத்தனை போர் போயும் கூட அவங்க ஃபர்ஸ்ட் பிணை கைதிகளை நிபந்தனை இல்லாம வெளியிடணும் அப்படிங்கிறாங்க இஸ்ரேல். ஜோ பைடன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸுக்கு இது கிடைச்ச பெரிய சான்ஸ், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இது கடைசியா உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு, இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதையெல்லாம் ஒருபோது ஹமாஸ் நம்ப மாட்டாங்க. போன தடவை ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொன்னாங்க, அதே மாதிரிதான் இது இருக்கு, அதேதான் சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கா இல்ல ஏதாவது மாத்திருக்காங்களா அப்படிங்கறதை இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சம்மதிப்பாங்களோ தவிர, அப்படி இல்லாட்டினா இவங்க சொன்ன மாதிரி டிசம்பர் வரையும் கூட போர் செய்யறதுக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹமாஸ் இன்னைக்கு ஜபாலியால எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி இஸ்ரேல் ராணுவம் தோத்து ஓடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமாக அது யாருக்காக வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக வெளியிட்டு, உங்களுடைய அரசு சொல்வதை நம்ப வேண்டாம், அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இப்படிதான் அவங்க ஜபாலியால ஜெயிச்சிருக்காங்க. அதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல இஸ்ரேல் ராணுவத்தை எப்படியெல்லாம் பொறி வைத்து ஒரு சுரங்கத்துக்குள்ள வர வைக்கிறாங்க அப்படிங்கிறதை காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க பல்வேறு முயற்சிகள் செய்து அந்த இஸ்ரேல் ராணுவத்தையும் அந்த படைகளையும் நாங்க சுரங்கத்துக்குள்ள முதல்ல இழுக்கிறோங்கிறாங்க. அப்படி சுரங்கத்துக்குள்ள வராங்க. சுரங்கத்துக்குள்ள அவங்க வரும்போது என்ன பண்றாங்க, முதல்ல அவங்க ட்ரோன் எல்லாம் அனுப்பி செக் பண்ணி பாக்குறாங்க இஸ்ரேல் ராணுவம். அப்படி அவங்க ட்ரோன் அனுப்பும்போது என்ன பண்றாங்கன்னா, ஹமாஸ் போராளிகள் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய பங்கர்லாம் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஒளிஞ்சுக்க முடியும்ட்டு. அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ட்ரோன்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும். அவங்களுக்கு சரி உள்ள ஆள் இல்லை, நம்ம உள்ள போலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே நேரத்துல ஏதாவது ஆயுதங்கள் இருக்கான்னு பாக்குறாங்க. ஆயுதங்களும் அவங்க அனுப்புன ட்ரோன்ல எதுலையுமே தென்படல. ஏன்னா வெடிச்சிருமோ, ஏதாவது ஆயுதம்
ஆயுதங்கள் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பாக்குறாங்க. அதுவும் வந்து தென்படல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போயிடுறாங்க படைகள். அப்ப உள்ள போகும்போது இவங்க வந்து என்ன பண்றாங்க, கேமரா வச்சு வாட்ச் பண்றாங்க. அப்படி வாட்ச் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இவங்க அவங்களோட சண்டை போடுறாங்க. முக்கியமாக அவர்கள் உள்ள வர்ற வரையும் தான் இதெல்லாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த உள்ள வர வேண்டிய வாசல் இருக்கும்ல, அங்க வந்து கண்ணிவெடி ஏற்படுத்தி அங்க வெடிக்க வச்சு அந்த வாசலையும் மூட வச்சிடறாங்க. அதாவது சுரங்கப்பாதைக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. வர்ற வரையும் தான் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரோன்லாம் அனுப்பி. எதுவுமே இல்ல, சேஃப் தான், நம்ம உள்ள போனோம்னா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க உள்ள வரும்போது என்ன ஆயிருது, இவங்க வாசலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க அவங்களோட வந்து மோதுறாங்க. அது வந்து கொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து முடிஞ்சா கைதி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா வெளியே மட்டும் வர முடியாது. ஒரு தடவை உள்ள வந்த வாசல் மூடிடுச்சுன்னா அவர்களுக்கு தெரியாது எந்த பக்கம் வெளியாக வந்தோனும் தெரியாது, எந்த பக்கம் திரும்பி போறதுன்னு தெரியாது. அப்படி வந்து உள்ள வந்தவங்க எல்லாமே மாட்டிக்கிறாங்க. இதை இன்னைக்கு அல் ஜசீரால வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. அந்த லிங்கை உங்களுக்கு நான் கீழே கொடுக்குற ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த வீடியோ முடிஞ்சுன்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஹவுதிகள் தரப்புல இருந்து இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை அன்சாருல்லா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2-3 நாளாவே பார்த்துட்டு இருக்கோம், அவங்க வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கி கொண்டிருக்காங்கன்ட்டு. இந்த தடவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 3ஆவது தடவையாக தாக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி தாக்கினப்பெல்லாம் அவங்க மறுத்துட்டாங்க. ஆனால் இந்த தடவை எங்களுடைய தாக்குதல் துல்லியமாக போயிருக்குது. நாங்கள் 7 தாக்குதலை செய்திருக்கோம். அதுலேயும் முதல்ல வந்து பார்த்தா USS உடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் மேலேயே நாங்கள் செஞ்சிருக்கோங்கிறாங்க. அது வந்து விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதுதான் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர். அதுல வந்து தாக்குதல் செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுடைய டார்கெட் வந்து USS உடைய டெஸ்ட்ராயர் மேல இருந்துச்சுங்கிறாங்க. டெஸ்ட்ராயர்னா வேற எதுவும் இல்லை, அதுவும் வந்து போர்க்கப்பல் தான். முதல்ல வந்து வரக்கூடிய ஏவுகணையில தாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விமானம் தாங்கிய கப்பல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 2ஐயுமே நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. இன்னும் 2 கப்பல்களையும் அவங்க தாக்கியிருக்காங்க. எல்லாமே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அதோடு சேர்ந்த கப்பலாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இனி நாங்க வந்து மத்திய திரைக்கடல் மேல வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை செய்யறதுக்கு நாங்க போறோம். இனி எங்களுடைய பார்வை அங்க ரொம்பவே வந்து கூர்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுவரை நடக்கிறது அதிகமாக செங்கடல்ல, இந்திய பெருங்கடல்ல, ஏலன் வளைகுடாலாம் நடந்துட்டு இருக்குது. அது இல்லாம அவங்க மத்திய திரைக்கடல் தான் எங்களுடைய 4th டார்கெட்னு முதலே சொல்லிட்டாங்க. 4ஆம் கட்ட தாக்குதலை நாங்க வந்து மத்திய திரைக்கடலையும் நாங்க வந்து கண்காணிப்போம், இஸ்ரேல் சம்பந்தமான எந்த ஒரு கப்பலையும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. தாக்குதலும் நடத்தியிருந்தாங்க. ஆனா இன்னும் பெருசா நடத்தல. அததான் சொல்றாங்க, நாங்க சொன்ன மாதிரி அந்த 4ஆம் கட்ட தாக்குதல் இருக்கு பாருங்க, மத்திய திரைக்கடலையும் வந்து நாங்க வளைச்சு பிடிச்சு பார்ப்போம்ட்டு அதை நாங்க இன்னும் தீவிரமாக செய்ய போறோங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக செங்கடல், இந்திய பெருங்கடல், மத்திய திரைக்கடல், ஏலன் வளைகுடா 4ஐயுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் கிட்ட கொண்டு வராங்க. அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமாக ஸ்பெயினுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய மத்திய திரைக்கடல் பகுதி இருக்கு, அங்க எங்களுடைய தாக்குதலை தொடங்குவோம். அங்கிருந்து கிளம்பி வர இஸ்ரேல் கப்பலே இருக்காது, நாங்க விட மாட்டோம், தாக்குதல் செய்வோம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏமன்ல இருந்து விட்டுட்டு ஸ்பெயினுக்கு போய் கூட அங்கிருந்து தாக்குதல் செய்வாங்கன்னா அது ரொம்பவே வந்து இஸ்ரேலுக்கு பதற்றமான நிலைமையா இருக்குது. இதுல இந்த ப்ராஸ்பெட்டி கார்டியன் தான் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம அங்க போய் இருந்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா, ஏமன் மீது வந்து வான்வெளி தாக்குதல் செய்வாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இங்கதான் ஆயுதம் இருந்துச்சு, இங்கதான் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருந்துச்சு, பேலஸ்டிக் மிசைல் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கப்ஸா விடுவாங்க. ஆனா பார்த்தா அது எந்த ஒரு மாற்றத்தையும் தராது. ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அடுத்து இஸ்புல்லாவை பற்றி வந்த தகவல் பார்த்தா, இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இஸ்புல்லா மேல செப்டம்பர்ல நாங்க போர் தொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதை போன செப்டம்பர்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த செப்டம்பரே வந்துருச்சு, ஒரு வருஷம் தாண்டி போயிடுச்சு. இப்ப மறுபடியும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், செப்டம்பர்ல வந்து இஸ்புல்லா மேல, அதாவது லெபனான் மேல முழு நீள போரை வந்து ஆரம்பிக்க போறோங்கிறாங்க. முழு நீள போர்னா இப்ப வான் தாக்குதல் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, தரைவழி தாக்குதல் இல்ல. அது இல்லாம வந்து எல்லா நேரமும் 24 மணி நேரமும் இப்ப தாக்குதல் பண்ணிட்டு தானே இருக்காங்க காசால. அந்த மாதிரி லெபனான்ல நடக்கிறது இல்ல. வான் தாக்குதலை மட்டும் 2 பேருமே வந்து அடிச்சுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி. அவங்க வடக்கு இஸ்ரேலை வந்து இது பண்ணுவாங்க, இவங்க தெற்கு லெபனானை பண்ணுவாங்க. அதோட வந்து பார்த்தா அவங்க தாக்குதலை நிறுத்திப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதை என்ன சொல்றாங்கன்னா, முழு நீள போரை வந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து விளையாட்டு செய்தியா தான் பார்க்கணும். இந்த மாதிரி இதோட 150 தடவை சொல்லியிருப்பாங்க, இதுவரை ஆரம்பிக்கல. இதை பற்றி வந்து ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய புற்றுநோய் சுரப்பி தான் இஸ்ரேலு. அந்த புற்றுநோய் சுரப்பி இருக்கு பாருங்க, அந்த கிளாண்ட, அதை நாங்க ஒட்டு மொத்தமா அழிக்கிறதா எங்க வேலை. இன்னும் இஸ்ரேல் செய்துட்டு இருக்க இந்த இனப்படுகொலை இருக்கு பாருங்க, இந்த சர்வதேசத்தையே தட்டி எழுப்பியிருக்கு. அதனால மக்கள் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அணி திரண்டிருக்காங்க. அதுலயும் இந்த அலக்சா போர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா இந்த உலகளாவிய விழிப்புணர்வாக தான் இருக்குது. ஏன்னா அக்ஸா போர் அப்படிங்கிறது வந்து அக்ஸாவை மீட்டெடுக்கிறதுக்காக செய்யறாங்க. அங்க வந்து இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மக்களாகட்டும் இல்ல காசா மக்களாகட்டும் அவங்களுக்கு மட்டும் சம்பந்தமானது கிடையாது. இந்த அக்ஸாவுடைய மெயின் எய்மா வந்து பார்க்கும்போது எல்லா மக்களுமே பின்னாயிட்டாங்க, அதுல வந்து பங்கேற்று கொண்டிருக்காங்க. பாலஸ்தீன மக்களை பத்தியும் பாலஸ்தீனத்துடைய எதிர்ப்பை பத்தியும் ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, மக்களுக்கு எல்லாம். அதுவும் இந்த போர்ல இஸ்ரேலுடைய தோல்வி அப்படிங்கிறது இந்த பிராந்திய
விஷயத்திலேயே பெரிய மாற்றத்தை அவர்களை நம்பி இருக்கிற அவர்களை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்ததான் போகுது. இன்னும் பாலஸ்தீனத்துடைய வெற்றி அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் பெரும் சாதகத்தை பாலஸ்தீனத்துக்கு ஏற்படுத்தும். இப்போதும் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் இப்ப பொருளாதார ரீதியாக மற்றும் அரசியல் ரீதியாக பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையாம இருக்கிறதுக்கு ஒரு பெரும் காரணமாக, இல்ல போர் நிறுத்தாம இருக்கிறதுக்கு, நிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரும் காரணமாக இருப்பது அமெரிக்காவுடைய வீட்டோ தான். இன்னும் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றாங்க, பொருளாதார இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு, ஆயுத இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா ஜபாலியால என்ன பண்ணாங்க, அவங்களுடைய படையே தோத்துதான் வெளியே போனாங்க. இன்னும் நாங்க என்ன பண்ணோம், லெபனான்ல ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ரம்யா பகுதியே அந்த ராணுவ தளத்தையும் நாங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோமே. அப்படி இவங்க ராணுவத்துல தோத்துட்டு இருக்காங்க, அதுல நஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பத்தி யாரிடத்துலயும் அவங்க பேசுறது கிடையாது அப்படிங்கிறதை சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த போர் மூலமாக எந்த ஒரு லாபத்தையும் நெத்தனியாக பெற்றுக்கொள்ளவே முடியாது, இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதை அவருடைய உரையில அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த போர்ல பார்த்தா அக்டோபர் 7 என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லா ராணுவத்தையும் அங்க இறக்கிடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 7 தாக்குதல் வந்தனுமே நாங்க காசாவை அழிப்போம், அதாவது ஹமாஸுடைய கடைசி ஆள் இருக்கிற வரையும் நாங்க அழிப்போம், எல்லா ராணுவத்தையும் நாங்க திரட்டுறோம், உள்ள அனுப்புறோம்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல அக்டோபர் 8 இஸ்புல்லா உள்ள வராங்க, அவங்களும் தாக்குதலை தொடங்குறாங்க. தொடங்கினால வேற வழியே இல்லாம என்ன பண்ண வேண்டியதா போச்சுன்னா, இவங்களுடைய ராணுவத்தை கொஞ்சமாவது பிரிச்சு வடக்கு இஸ்ரேல நிலைநிறுத்த வேண்டியது வந்துருச்சு. அப்படி இல்லாட்டினா இஸ்புல்லா மட்டும் இல்லாத போது இவர்களையும் சேர்த்து அங்க அனுப்புவாங்க. கண்டிப்பாக அங்க உயிரிழப்புகள் இருக்கும். உள்ள போனா பொதுமக்களை போட்டு சித்திரவாதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேலையெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்ப என்ன இருக்குது, ஒரு பக்கம் வடக்கு இஸ்ரேலையும் ஆளை நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் காசாக்குள்ளேயே அனுப்பியிருக்காங்க. அது ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா அவங்க வடக்கு இஸ்ரேல தொடர்ந்து தாக்குதல் செய்து அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு. அதனால அவங்களால ஒரு பக்கம் மட்டும் காசாக்குள்ள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, கவனத்தை செலுத்த முடியாம ரெண்டு பக்கமே அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் ரெண்டு பக்கம் மட்டும் போர் ஆரம்பிச்சிச்சுன்னா அது இன்னுமே இஸ்ரேல் ராணுவத்துக்கு தான் நஷ்டமாக இருக்குங்கிறது இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களே சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய ராணுவ தலைமைகளே சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் வெறும் வாயிலேயே போர ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆரம்பிக்கவே மாட்டேங்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்.